2, 3 நாளாக டூரெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு நேற்று வீட்டுக்கு வந்துட்டோம். நிறைய இடங்களில் தண்ணி மாற்றி குடித்தங்காட்டி கடலில் குளித்தது, அருவியில் குளித்தது அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தொண்டை கரன்னு ஆயிடுச்சு. நம்ம வீட்டு தோட்டத்தில் தூதுவளை செடி வந்து வச்சு விட்டுருந்தோம். சின்ன செடியாக தான் வச்சு விட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இப்போ வந்து வளர்ந்துருச்சு. சரி, கொஞ்சம் தூதுவளை இலையை வந்து பொறிச்சு ரசம் வந்து வச்சு குடிக்கலாம். கொஞ்சம் தொண்டை கரகரப்புக்கு நல்லாயிருக்கும். ரசம் சாப்பாட்டோட பிணைஞ்சு சாப்பிட்றது இல்லாமல் வெறும் சூப் மாதிரியும் குடிக்கலாம் தூதுவளை ரசம். அதனால் அது செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக காலையிலேயே வந்து ஒரு 10-15 தூதுவளை இலை வந்து பறிச்சுக்கிட்டேன். எப்பவும் ரசம் வைக்கிற மாதிரி தான் சீரகம், மிளகு, மல்லி, வரமிளகாய் இது எல்லாம் போட்டு அரைக்கும் பொழுது ஒரு 10-15 தூதுவளை இலை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வெள்ளை பூண்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் பச்சை மிளகா, சின்ன வெங்காயமும் சேர்த்துவாங்க. அது சேர்த்துறது நம்மளோட இஷ்டம் தான். ஆனால் தூதுவளை இலை வந்து சேர்த்துக்கும் பொழுது கொஞ்சம் தொண்டை கரகரப்பு வந்து சரியாகும். அரைச்சி வச்ச மிக்சரை எண்ணெயிலேயே வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் புளி தண்ணி, தக்காளி, அப்புறம் அந்த மிக்சி கழுவுன தண்ணி எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரசம் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வந்து பாப்பா 2 பேத்துக்கும் அப்படியே ஒரு டம்ளர் வந்து கொடுத்துட்டேன். ரசத்தோடு நீங்கள் பேஞ்சு சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டாட்டியும் சரி, நீங்கள் அப்படியே ஒரு டம்ளர் குடிங்க அப்படின்னு 2 பேரும் குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சட்னி, தயிர், அவரைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். காலையில் பாப்பா 2 பேத்துக்கும் முருங்கைக்கீரை பாஸ்தா வேணும்னு கேட்டாங்க. செஞ்சாச்சு. அப்படியே தூதுவளை ரசமும் நல்லா கம கமன்னு ரெடி ஆயிடுச்சு.